ஒரு சின்ன சிட்டுக்குருவியால ஒரு பெரிய யானைய வீழ்த்த முடியுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை உருவத்தை வச்சு யாரையும் எடை போடவே கூடாதுங்கிற ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு சொல்லித் தரப்போகுது. வாங்க, இந்த அருமையான கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம். முதல்ல ஒரு சின்ன அகங்காரத்தால நடந்த பெரிய அழிவை பத்தி பாப்போம். அப்புறம் அந்த துயரத்துல இருந்து எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி உருவாச்சு, அவங்க போட்ட அந்த தந்திரமான திட்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா யானையோட வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறதையும் அலசி ஆராய்வோம். நம்ம கதை ஒரு பெரிய மரத்துல இருந்து தொடங்குது. அங்க 2 சிட்டுக்குருவிங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீளிக்கல. அந்த பக்கமா வந்த ஒரு மிருகத்தோட திமிரால அவங்களோட அமைதியான வாழ்க்கை ஒரே நொடியில தலைகீழா மாறிப்போச்சு. மூலக்கதைப்படி அந்த பெரிய யானை தன்னோட பலத்தை நினைச்சு ரொம்ப மமதையில இருந்துச்சு. சும்மா ஒரு யோசனை கூட இல்லாம அந்த சிட்டுக்குருவிகளோட கூடிருந்த கிளைய ஓடிச்சு போட்டுது. பாவம், அதுல இருந்த முட்டைகளெல்லாம் நொறுங்கி போச்சு. தன் கண் முன்னாடியே தன் குஞ்சுகளோட முட்டைகள் நொறுங்குனத பார்த்த அந்த தாய்க்குருவி தாங்க முடியாத துக்கத்துல கதறி அழுவுது. அதோட அந்த சோகமான குரலை கேட்டு அதோட நண்பனான மரங்குத்தி பறவை ஆறுதல் சொல்ல வேகமா பறந்து வந்துச்சு. ஆனா மரங்குத்தி வெறும் அனுதாபம் காட்டிட்டு போகல. அது சிட்டுக்குருவியோட துக்கத்தை நீதிக்கான ஒரு உறுதியா மாத்த நினைச்சது. இங்கிருந்துதான் கதையே ஒரு புது திசையில பயணிக்க ஆரம்பிக்குது. இதுதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். தனியா உட்கார்ந்து அழுறதால எதுவும் மாறப்போறதில்லைன்னு சிட்டுக்குருவிக்கு புரியுது. தனக்கு நடந்த அநீதியை எதிர்க்க தனக்கு உதவி தேவைன்னா அது உணருது. உடனே அது ஒரு கூட்டணிய உருவாக்குது. அதோட நண்பனான மரங்கொத்தி தேனியையும் தவளையும் அறிமுகப்படுத்துது. பாக்குறதுக்கு இவங்க எல்லாரும் சின்ன சின்ன உயிரினங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருந்துச்சு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. இந்த கூட்டணி வெறும் பலத்தை நம்பி உருவாகல, ஒரு பொதுவான நோக்கத்துக்காகவும் உண்மையான நட்பின் அடிப்படையிலும் தான் அமைஞ்சுது. இதுதான் அவங்களோட வெற்றிக்கு அஸ்திவாரமாவே இருந்துச்சு. இப்பதான் அவங்களோட புத்திசாலித்தனம் முழுசா வெளிப்படுது. ஒவ்வொருத்தரும் தங்களோட தனித்திறமைய எப்படி ஒன்னா சேர்த்து அந்த பெரிய யானைய வீழ்த்துறதுக்கு ஒரு பக்காவான திட்டமா மாத்துறாங்கன்னு பாருங்க. அவங்களோட திட்டம் ஒரு மாஸ்டர் பிளான். முதல்ல தேனியோட இசை யானைய மயங்க வைக்கும். அடுத்ததா மரங்கொத்தி அதோட கண்களை குருடாக்கும். கடைசியா தவளைகளோட சத்தம் அது ஒரு பெரிய பள்ளத்துல விழ வைக்கும். யானையோட பலத்தையே அதுக்கு எதிரா திருப்புற ஒரு சூப்பரான திட்டம் இது. இப்போ அந்த சின்ன நண்பர்கள் தங்களோட புத்திசாலித்தனமான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சக்திக்கு எதிரா சின்ன சின்ன உயிரினங்களோட புத்திசாலித்தனம் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு பாருங்க. திட்டம் ஆரம்பிச்சது. தேனியோட இசை அந்த பெரிய யானைய மெய் மறந்து சந்தோஷத்துல கண்களை மூட வச்சிடுச்சு. சரியான தருணத்துல மரங்கொத்தி வேகமா பறந்து வந்து யானையோட 2 கண்களையும் கொத்திடுச்சு. இப்போ வலியிலையும் இருட்டிலையும் சிக்கிக்கிட்ட யானை தன்னோட பலம் எதுக்கும் உதவாம போனதால இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சுது. கண்ணு தெரியாததால வந்த வலியும் தொண்டைய வரட்டின தாகமும் சேர்ந்து அந்த யானைய வாட்டி வதச்சுது. எங்க போறோம்னு தெரியாம தண்ணி எங்க கிடைக்கும்னு வெறித்தனமா தேட ஆரம்பிச்சுது. அதோட இந்த தேடல் தான் பொரியோட கடைசி பாகத்தை நிறைவேத்த போது. தண்ணி தாகத்துல இருந்த யானைக்கே தவளைகளோட சத்தம் எங்கோ பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கைதான் அதோட அழிவுக்கு வழிகாட்டுச்சு. கடைசியா அந்த பெரிய யானை தடுமாறி போய் அந்த ஆழமான பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போச்சு. இப்படிதான் பலவீனமானவங்கன்னு நினைச்சவங்க தங்களோட புத்திசாலித்தனமான கூட்டணியால சாத்தியமே இல்லைன்னு தோணுன ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டினாங்க. சரி, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? இந்த கதை வெறும் பழி வாங்குறத பத்தினது மட்டும் இல்ல, இது வினை விளைவுங்கிற ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை பத்தினது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தன் வினை தன்னை சுடும்னு. அதுக்கு இந்த கதையை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்கவே முடியாது. ஆமா, யானையோட வீழ்ச்சிக்கு அதோட சொந்த அகங்காரம்தான் காரணமே தவிர வேற யாரும் இல்ல. இந்த மூலக்கதை இதை இன்னும் அழகா விளக்குது. நாம ஒரு தப்ப வேணும்னே செஞ்சாலும் சரி, இல்ல தெரியாம விளையாட்டுத்தனமா செஞ்சாலும் சரி, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு கண்டிப்பா உண்டுங்கிற ஒரு உலக பொதுவான நீதியை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இவ்ளோ பழமையான இந்த கதைக்கும் நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு சமூகத்திலேயோ இல்ல அரசியல்லையோ சக்தி வாய்ந்தவங்க சாதாரண மக்களுக்கு தீங்கு செய்யும்போது
அவங்க தங்களோட வீழ்ச்சிக்கான விதைய அவங்களே விதைக்கிறாங்க. வரலாறு முழுசும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதிகாரங்கிறது மத்தவங்கள அடக்குறதுக்கு இல்ல, அது ஒரு பொறுப்புங்கிறத இந்த கதை நமக்கு அழுத்தமா சொல்லுது. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்போ உண்மையான வலிமைனா என்ன? வெறும் உடல் பலம் மட்டும்தானா? இல்ல புத்திசாலித்தனம், ஒற்றுமை, மத்தவங்கள மதிக்கிறதுல இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?